நாட்டுக்கும் சண்டை வந்து கொண்டே இருக்கும். கடைசியிலே இந்த 2 நாட்டுடைய சண்டையை நிறுத்துவதற்காக ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்தினார்கள். என்ன உடன்படிக்கை என்றால், அந்த 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு சிறிய தீவு இருக்கிறது. அந்த தீவை எந்த ராஜா பிடிக்கிறானோ அந்த ராஜாவுக்கு தான் இந்த 2 நாடும் சொந்தம், அந்த தீவும் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பந்தயம், ஒரு போட்டி. இப்ப இந்த 2 நாட்டு ராஜாக்களும் குறிப்பிட்ட நாளிலே அந்த பந்தயத்துக்கு ஆயத்தமானார்கள். 2 பேருடைய போட்டும் அந்த 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 தீவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சமாதானமாய் வாழ்கிற ராஜாவுடைய மக்களும் அந்த துன்மார்க்க ராஜாவுடைய மக்களும் எல்லாம் சேர்ந்து, ஐயோ இந்த சமாதானத்தின் ராஜாவினுடைய போட்டு தான் முன்னால போனோம் அப்படின்னு விரும்புறாங்க. ஆனால் அங்கே நடந்தது வேறு விதமாய் நடக்கிறது. அந்த கொடுங்கோல் ராஜாவுடைய படகு முன்னாலே போய்கொண்டே இருக்கிறது. எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் கதறுகிறார்கள், கத்துகிறார்கள். இந்த போட்டை ஓட்டுகிறவர்கள், சமாதானத்தின் ராஜாவுடைய போட்டை ஓட்டுகிறவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள், முடியவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் சில நிமிடத்தில் இந்த கொடுங்கோல் ராஜாவுடைய கை அந்த தீவிலே பட்டுவிடும். ஜனங்கள் எல்லாரும் எழும்பி நின்று கதறுகிறார்கள், அழுகிறார்கள். ஐயோ இந்த ராஜா கொன்று விடுவானே, அழித்து விடுவானே, இவருடைய கைக்கு எங்களை யார் தப்பி வைப்பார் என்று சொல்லி அழுகிறார்கள். அப்பொழுது சமாதானத்தின் ராஜா, நல்ல அந்த சந்தோஷமாய் ஜனங்களை வழிநடத்துகிற அந்த ராஜா போட்ல எழும்பி நின்று பார்த்தான். ஜனங்களுடைய அழுகையை பார்த்தான், கூக்குரலை பார்த்தான். ஐயோ அவன் உடனே என்ன செய்தான் என்றால், தன்னுடைய வாளை உருவினான். இடது கையிலே வாளை உருவி வலது கையை ஒரே துண்டாய் வெட்டினான். இடது கையிலே கையை எடுத்து அந்த கையை, வலது கையை வீசி அந்த தீவிலே இறந்து விட்டான். அந்த ராஜா நினைத்தான், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த ஜனங்கள் கெட்டு போக கூடாது, இவர்கள் கஷ்டப்படக்கூடாது, இவர்கள் அழியக்கூடாது, இவர்கள் நன்றாக வாழ வேண்டும், சுகித்திருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனையும் வலியையும் வேதனையும் பொருட்படுத்தாமல் அப்படியே கையை வெட்டி வீசி அங்கே இருந்தான். அவனுடைய கை அங்கே பட்டது, அவனுக்கு அந்த நாடு சொந்தமானது. இதே போலதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நியாயாசனத்துக்கு முன்பாக நின்றார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் தம்முடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தி நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை ஏற்படுத்தி வைத்தார். ஆமென்.